சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, மீனா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துட்ட. "ஏங்க நான் பூவ குடுத்துட்டு சீக்கிரத்திலே வந்துருவேங்க. நீங்க போய் சத்யாவுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு ரெடி பண்ணிட்டு இருங்க" அப்படின்னு மீனா சொல்றாங்க. இத கேட்ட முத்து, "மீனா நேத்தே நான் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் சூப்பரா பண்ணிட்டேன் மீனா. நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். சரியா? சத்யா பாஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாரி பார்த்தேன்னா, சீதா கல்யாணத்தையும் நல்லா பிரம்மாண்டமா பண்றோம். நல்ல தங்கமான ஒரு மாப்பிள்ளைய பார்த்து சீதாவுக்கு அவ பிடிச்ச வாழ்க்கைய நான் குடுக்குறது என் பொறுப்பு மீனா" அப்படின்னு முத்து சொல்றாரு. உடனே மீனா யோசிச்சுட்டு அப்படியே நிக்கிறாங்க. "என்ன மீனா ஏதோ யோசிக்க?" "இல்லங்க, நீங்க வந்து நல்லவங்க தான். ஆனா உங்கள மீறி நான் எதுவும் செஞ்சுட்டா, நீங்களும் நானும் பிரிஞ்சிருவோமோ அப்படின்னு மனசுக்குள்ள உறுத்தலாவே இருக்கு" அப்படின்னு மீனா சொல்றாங்க. இத கேட்ட முத்து, "என்ன மீனா பேசுற? நீயும் நானும் எதுக்கு பிரியப் போறோம்? என்னைய மீறி என்ன செஞ்சுருவ நீ? இதுவரைக்கும் எந்த விஷயம் என்ட்ட கேட்காம செஞ்சிருக்கியா? கேட்காம நீ எந்த விஷயம் மட்டும் செய்ய மாட்டன்னு எனக்கே தெரியும். என்னைய மீறி எந்த விஷயம் செஞ்சா எனக்கு பிடிக்காதுங்கிறது உனக்கும் தெரியும். நீ எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிற? சந்தோஷமா பூவ போய் குடுத்துட்டு வா. அவங்க உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்க" அப்படின்னு முத்து சொல்றாரு. இங்க பக்கத்துல வரக்கூடிய அண்ணாமலை கேட்குறாங்க, "மீனா என்னாச்சு? அங்க போய் ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு பூவெல்லாம் நைட் உட்காந்து கட்டிக்கிட்டு இருந்தியே?" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. "ஆமா மாமா, நான் போய் குடுத்துட்டு வந்துருதேன் மாமா" அப்படின்னு கிளம்புறாங்க மீனா. "சத்யா அவருக்கு சாப்பாடுலாம் அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்கான். என்னையும் கூப்பிட்டுருக்கான். நானும் வாரேம்மா உங்க வீட்டுக்கு" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. இத கேட்ட, "சரி மாமா, நான் பூவ குடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அங்க வந்துருதேன்" அப்படின்னு மீனா கிளம்பி போறாங்க. இங்க அந்த டயத்துல நம்ம முத்துக்கு ஃபோன் வந்து மண்டபத்துக்கு போகாம அங்க சத்யா வீட்டுக்கு போகாம இங்க வந்துடுறாங்க. யாருக்குன்னா, முருகனுக்கு வந்து அந்த ஃபார்மாலிட்டி என்னலாம் இருக்கு கல்யாணத்துக்கு, அந்த இது விஷயத்தலாம் விசாரிக்கக்காண்டி முத்தும் அங்க இருக்கிறாங்க. இங்க முருகனும் நிக்கிறாரு. அந்த சைடுல நம்ம சீதாவும், அருணுக்கும் கல்யாணத்த நம்ம மீனா முடிச்சு வச்சுருதாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மணி பர்ஸ உள்ள வச்சுட்டு வந்துருதாங்க. இங்க நம்ம சீதாவும், நம்ம அருணும், "நீங்க கிளம்பி போங்க. நான் பின்னாடியே வந்துருதேன்" அப்படின்னு மீனா சொல்லிட்டு பர்ஸ் எடுக்க உள்ள போவும், முத்து வந்து பார்த்துருதாங்க. "என்ன மீனா, இங்க தான் வந்தியா? இங்க வந்து இப்ப தான் கல்யாணம் ஒரு சவுண்ட்லாம் கேட்டுச்சு. அப்பன்னா நீ தான் முன்னாடி இருந்து கல்யாணத்த முடிச்சு வச்சியா?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம்" அப்படின்னு. "அப்படின்னா கூப்பிட்டுருக்கலாம் மீனா, நானும் வந்திருப்போம்ல" அப்படின்னு மீனா சொல்றாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க மீனா, "இல்ல என்னங்க, நான் உங்கள கூட்டு வந்தா அந்த கல்யாணமே நடக்காதே" அப்படின்னு மீனா மனசுல நினைக்கிறாங்க. ஏங்க எப்படியோ அவங்க 2 பேரும் நல்லவங்க தானே, நல்லா இருப்பாங்கல்ல. சரி மீனா, இங்கெல்லாம் வந்தா அரேஞ்ச்மென்ட் மேரேஜ் தான் அதிகமா வருவாங்க. ஆனா வீட்ல சம்மதம் இல்லாதவங்க தான் இங்க வந்து கல்யாணத்த முடிச்சு வைப்பாங்க, எழுதி வைப்பாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு. இத கேட்ட மீனா தூக்கி வாரி போடுது. "என்ன ஏன் இப்படி ஏதோ கவலையோட நிக்கிற மீனா?" "இல்லங்க, சத்யா ஃபங்ஷன் போணும்ல, அத தான் நெனச்சு நான் கிளம்ப போறேன். அப்பன்னா நீ அங்க வந்துரு, நானும் அங்க வந்துருதேன்" அப்படின்னு முத்து சொல்லிட்டு கிளம்பிருந்தாரு. இந்த விஷயம் இப்ப முத்துக்கு சீக்கிரத்துல தெரிய வரப்போது. இப்போ மீனாவோட வாழ்க்கை கேள்விக்குறியாக போது. அடுத்தடுத்த எபிசோட் இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.